Nimmy Mommy Reels. Nimmy Mommy Reels. இந்தியாவில் இருக்க எல்லா பொருளுமே விற்றதுனால வேறு எந்த பொருளுமே விற்க முடியாமல் போர் அடித்து உட்காந்துருந்தேன். அந்த நேரத்தில் தான் ஒரு ஃபோன் கால். யாருன்னு பார்த்தா நம்மளுடைய பரிதாபங்கள் சேனலில் வர கோபியோட வாய்ஸில் வானதி அக்கா ஃபோன் பண்ணியிருந்தாங்க. என்ன விஷயம் அப்படின்னு கேட்டதுக்கு, போர் அடிக்குது மாமி, வாங்கலை கபாலீஸ்வரர் கோயில் வரைக்கும் போவோம், அங்கே பிரசாதத்தில் இந்த தொண்டையில் வச்சு கொடுக்குறதுல வெண்ணெய் மாதிரி ஜிஎஸ்டி போடாமல் கொடுக்குறானுங்க, அதில் போய் நம்ம வரி போடுவோமா அப்படின்னு கேட்டாங்க. சரி இதுவும் நல்லா இருக்கே அப்படின்னு சொல்லி நான் கிளம்பி போனேன். அங்கே போய் பார்த்தா கோயிலை மூடிட்டாங்க. சரி என்னடா இது இருட்டான நேரத்தில் எங்கே போகிறதுன்னு தெரியாமல் இருக்கும்போது, வாங்கலை மயிலாப்பூர் வரைக்கும் போவோம், அங்கே நம்மவா நிறைய பேர் இருக்காங்க அப்படின்னு சொன்னோன்னே, சரி நம்ம தான் மக்களை பார்க்காமலே ஓட்டு வாங்காமலே 10 வருஷத்துக்கு மேலே ஆட்சியில் இருந்துட்டோமே, சரி இந்த மக்கள்லாம் எப்படி தான் இருக்காங்க அப்படின்னு பார்க்கலான்னு நான் போனேன். அங்கே போன இடத்துல நான் ஹாய் சொல்ல, அங்கே யார்மா நீ அப்படின்னு அந்த அக்கா கேட்க, இவங்களுக்கு தெரியலையா எல்லாத்தையும் விற்கிறாங்க எல்லாத்தையும் விற்கிறேன் அப்படின்னு ஒரு பாட்டை போட்டு ஒரு ஆட்டோக்காரர் பின்னாடி கலாய்க்க, அதெல்லாம் இல்லை நான் இங்கே பொருள் வாங்க தான் வந்திருக்கேன் அப்படின்னு சொல்ல, சரி தான் வந்தேன், இந்த கடையில் என்ன இருக்குது வாங்கிட்டு போ அப்படின்னு அவங்க சொல்ல, அங்கே பார்த்தா பல மரங்கள் கீழே விழுந்து கிடக்குது. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இது கஜா புயலில் விழுந்ததா, ஒக்கி புயலில் விழுந்ததா, வரதா புயலில் விழுந்ததா அப்படின்னு நான் புரியாமல் கேட்க, ஏம்மா இதாம்மா கீரை அப்படின்னு அந்த அக்கா சொல்ல, சரி கீரையா அப்போ ஒரு 2 கட்டு போடு அப்படின்னு சொல்லி இந்த தமிழ்நாடு அரசாங்கம் பேன் பண்ண பிளாஸ்டிக் ஒரு 2 எடுத்துகிட்டு அதில் வாங்கிக்கிட்டேன். அதில் உஷாராக நான் கேட்டுட்டேன், இதில் வேர்லாம் இருக்கே, நான் வேர்லாம் சாப்பிட மாட்டேனே அப்படின்னு கேட்டுக்கிட்டேன். சரி இந்த கீரை அதெல்லாம் நம்மளுக்கு ஆகாது அப்படின்னு சொல்லி அடுத்த கடைக்கு நகர்ந்தேன். அடுத்த கடையில் போனால் அங்கே நம்மளுடைய ஊறுகாய் போடுற ஐட்டமாக இருந்துச்சு. ஒரே குஷியாகிட்டு சரி அந்த கடைக்கார அக்கா இந்த பக்கமாக பாத்திரத்தை தூக்கிட்டு வர்றதுக்குள்ளே நான் அந்த பக்கமாக மொத்தமாக தூக்கிட்டு அந்த அக்கா கிட்டே போயிட்டேன். அங்கே போய் பொறுக்கி யாரும் திட்டல, உங்களை சொல்லலை, பொறுக்கி எடுத்தேன்னு சொன்னேன். இதை எடுத்துகிட்டு இருக்கும்போதே அங்கே பார்த்தீங்கன்னா 2 அக்கா பின்னாடியே நம்மளோட செல்ஃபி எடுத்துக்கணுன்னு ரொம்ப கேட்டாங்க. இதை பார்த்து நம்மளுடைய பிஆரோ இந்த ஆர்டிஸ்ட்லாம் கோஆர்டினேட் பண்ணவர் பின்னாடி பக்கம் கூட்டமாக வராதிங்க, ஒருத்தராக வாங்க, அப்போ தான் நேச்சுரலாக இருக்கும் அப்படின்னு கையை காட்ட, அந்த பக்கத்தில் இருந்து யாருமே இல்லாத இடத்துல நல்லா ஷாப்பிங் பண்ணி ஒரு மார்க்கெட்டிங் பண்ணலான்னு நினச்சா, இந்த இடத்துல 2 பேர், எப்படி மாமி ஊறுகாய் போடுறவங்களுக்கு பூண்டு இல்லாமல் வெங்காயம் இல்லாமல் எப்படி நாங்கள் சமைக்கிறது அப்படின்னு இடக்கு முடக்கா கேள்வி கேட்க, நான் உடனே இதுதான் சாக்கு, உஷார் பத்தினி ரைடு, ஜிஎஸ்டி போடுவேன் போயிடு அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல நகர்ந்தேன். இது நடந்துட்டு நேரத்தில் திடீர்னு ஒரு பூமரங்கள் எங்கேருந்தோ மாமி நான் உங்களை ரொம்ப நாளாக ஃபேஸ்புக்கில் ஃபாலோ பண்ணுறேன், மெசேஜ் எல்லாம் அனுப்பிச்சிருக்கேன், சாப்பிட்டீங்களா, ஹேர்டே வாங்க காசு இல்லையா அப்படி எப்படின்னு உருட்டினான். இருடி உனக்கு முடி வெட்டுறதுக்கே ஜிஎஸ்டி போடுறேன் அப்படின்னு சொல்லி அங்கேருந்து எஸ்கேப் பண்ணேன். இந்த மாதிரி என்னுடைய மற்ற வீடியோலாம் ஃபாலோ பண்ணணுன்னா தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள். நிமி மாமி ரிவ்யூஸ்.